மெட்ரிகுலேஷன் கல்லூரி மேல்முறையீட்டுக்கு இறுதி நாள் ஜூன் 30. மாணவர்களுக்கு சுரேஷ் சிங் நினைவுறுத்து. இவ்வாண்டு 308 ஆபாச மற்றும் 109 அச்சுறுத்தும் உள்ளடக்கங்களை அகற்றியது MCMC. திருடப்பட்ட 24.2 மில்லியன் ரிங்கிட்டை பாதிக்கப்பட்டவர்களிடம் திரும்ப ஒப்படைத்தது MBSB வங்கி. கூடாட்டில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் காருடன் மோதியது. 10 மாணவர்கள் உட்பட 13 பேர் காயம். திருச்சியில் மனித உடல் அமைப்புடன் பிறந்த அபூர்வ ஆட்டுக்குட்டி, மக்கள் ஆச்சரியம். நாடு முழுவதும் உள்ள மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தங்கள் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை அனுப்பிவிட வேண்டும். கல்வி அமைச்சு அதனை தெரிவித்திருக்கிறது. அதனால் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் மேற்கல்வியை தொடர விண்ணப்பித்தும் இடம் கிடைக்காத மாணவர்கள் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விரைந்து மேல்முறையீடு செய்யுமாறு இலக்கவியல் அமைச்சரின் அரசியல் செயலாளர் சுரேஷ் சிங் ஒரு அறிக்கையின் வாயிலாக மாணவர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பத்தேக் ஏர் விமான நிறுவனம் தென்கொரியாவின் வாகன தயாரிப்பு நிறுவனமான கியாவுடன் MOU கருத்திணக்க உடன்படிக்கையில் கையெழுத்திட்டுள்ளது. பத்தேக் ஏர் வணிக வகுப்பு பயணிகளுக்கு புதிய போக்குவரத்து சேவையை வழங்க ஏதுவாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் முன்னிலையில் இந்த கருத்திணக்க உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுள்ளது. பயணிகளை முதன்மை விமான முனையத்திலிருந்து KLIA முதலாவது விமான நிலையத்தில் உள்ள சேட்டலைட் கட்டிடத்திற்கு எளிதாக ஏற்றிச் செல்லவும் அவர்களுக்கு புதிய பயண அனுபவத்தை வழங்கவும் இந்த ஒத்துழைப்பு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக கியா நிறுவனத்தின் EV9 மின்சார வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதால் சுற்றுச்சூழலுக்கும் சாதகமான சூழலை இது ஏற்படுத்தும் என பத்தேக் ஏர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தத்தோ சந்திரன் ராமமூர்த்தி தெரிவித்தார். தற்சமயம் விமான நிலையத்தின் G1 நுழைவாயிலில் இருந்து சேட்டலைட் கட்டிடத்திற்கு செல்ல பயணிகள் பேருந்து சேவைகளை பயன்படுத்துகின்றனர். கூடுதல் சேவையாக இந்த மின்சார வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையில் 308 ஆபாச உள்ளடக்கங்களையும் 109 அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் உள்ளடக்கங்களையும் MCMC தொடர்பு பல்லூடக ஆணையம் அகற்றியுள்ளது. முகநூல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம், டிக்டாக் உள்ளிட்ட இயங்குதள நிர்வாகத்தினர் உதவியோடு அந்த உள்ளடக்கங்கள் அகற்றப்பட்டதாக நாடாளுமன்றத்திற்கு அளித்த பதிலில் தொடர்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே காலகட்டத்தில் 549 ஆபாச அகப்பக்கங்களும் முடக்கப்பட்டுள்ளன. தொடர்பு பல்லூடக ஆணையம் மேற்கொண்ட தொடர் கண்காணிப்பு நடவடிக்கை மற்றும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த புகார்கள் அடிப்படையில் அந்த அகப்பக்கங்கள் முடக்கப்பட்டன. மலேசியாவில் அதிகரித்து வரும் சட்டவிரோத வலையிலிருந்து ஆபாச மற்றும் அச்சுறுத்தும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் V. கணபதி ராவ் முன்வைத்த கேள்விக்கு தொடர்பு அமைச்சு இவ்வாறு பதிலளித்தது. அண்மையில் 4 நிரந்தர வைப்புத் தொகையின் கணக்கிலிருந்து ஒரு கும்பலினால் திருடப்பட்ட 24.2 மில்லியன் ரிங்கிட் பணத்தை MBSB பேங்க் மீண்டும் அந்த கணக்கில் திரும்ப ஒப்படைத்துவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் போலீஸ் மேற்கொண்ட தொடக்க கட்ட விசாரணையை தொடர்ந்து முழுமையான உள்கட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாக MBSB பேங்க் பெர்ஹாட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தற்போது போலீசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வங்கியின் சில ஊழியர்களுடன் உடந்தையாக இருந்த கும்பல் ஒன்று இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளது. அந்த கும்பல் போலி அடையாள கார்டை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணத்தை மீட்டுள்ளது. சபா கொத்தாக்கினபாலுவில் நடைபெறும் விசாரணை விரைவாக முழுமை அடைவதை உறுதிப்படுத்துவதற்கு அதிகாரிகளுடன் MBSB பேங்க் தற்போது தீவிரமாக ஒத்துழைத்து வருகிறது. எங்களது வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குகிறோம். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவதற்கு போலீசிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும்.
வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக மீட்கப்பட்ட அனைத்து பணத்தையும் நாங்கள் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் கணக்கில் திரும்ப ஒப்படைத்து விட்டோம் என MBSB பேங்க் பெர்ஹாட் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட அந்த வங்கியின் 4 ஊழியர்கள் உட்பட 14 சந்தேக பேர்வழிகளை இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் அந்த வங்கியின் நிரந்தர வைப்புத் தொகையின் நிர்வாகி மற்றும் மேலாளரும் அடங்குவர். கத்ரி நெடுஞ்சாலையில் சுங்கை புலோவுக்கு அருகேயுள்ள பண்டார் எல்மினாவில் நடைபெற்று வரும் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்களை துடைத்தொழிப்பதற்கு இந்த ஆண்டில் அதிக அளவில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தய நடவடிக்கைகளை போலீஸ் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு முழுவதிலும் சுங்கை புலோ போக்குவரத்து போலீசார் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடைபெறும் இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட 40 சோதனை நடவடிக்கைகளில் 22 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்ததோடு பல்வேறு குற்றங்களுக்காக 1616 குற்றப்பதிவுகள் வழங்கினர். இவ்வாண்டின் முதல் 6 மாத காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட 21 நடவடிக்கைகளின் போது 102 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 958 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டன. கத்ரி நெடுஞ்சாலையில் வார இறுதி நாட்களில் இதற்கு முன் இரவு நேரங்களில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடைபெற்று வந்தன. போலீசின் தொடர்ச்சியான நடவடிக்கையால் தற்போது வார இறுதி நாட்களில் பகல் வேளையில் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடைபெற்று வருவதாக முகமது ஹபீஸ் தெரிவித்தார். பத்து மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று புரோட்டான் சாகா காரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து நேற்று மாலையில் கூடாட் சிக்வாத்தி சமய பிரச்சார மையத்திற்கு அருகே நிகழ்ந்தது. இந்த விபத்து குறித்து நேற்று மாலை மணி 6:29 அளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து கூடாட்டிலிருந்து தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்ததாக சபா தீயணைப்பு மீட்புக் குழுவின் அதிகாரி ரிக்கி மோகன் சிங் ரம்டே கூறினார். டொயோட்டா ஹையஸ் மற்றும் புரோட்டான் சாகா ஆகிய வாகனங்கள் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டன. புரோட்டான் சாகா காரில் சிக்கிக்கொண்ட 2 தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் வேன் ஓட்டுநரும் இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 10 மாணவர்களும் காயமடைந்தனர். அவர்கள் அனைவருக்கும் சுகாதார அமைச்சின் அவசர சிகிச்சை பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் சிகிச்சை வழங்கினர். சிங்கப்பூரில் பணத்தை திருடியதாக கூறி 8 முதல் 11 வயதுக்குட்பட்ட தனது 4 பிள்ளைகள் மீது வெந்நீரை ஊற்றிய குற்றத்தை 33 வயது பெண் ஒருவர் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தனித்து வாழும் தாயான அப்பெண்ணுக்கு ஆகஸ்ட் மாதம் தண்டனை விதிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் தனது பராமரிப்பில் உள்ள குழந்தைகளை துன்புறுத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 8 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது $8,000 வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். 2022ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி காலையில் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன் அவர்களுக்கு பணம் கொடுக்க கைப்பையில் பணத்தை தேடிய அப்பெண் பணம் காணவில்லை என்றதும் பிள்ளைகள்தான் அதனை திருடி இருப்பார்கள் என எண்ணி அவர்கள் மீது குவளையில் நிரப்பப்பட்ட வெந்நீரை ஊற்றியதாக நம்பப்படுகிறது. அச்சம்பவத்தால் பிள்ளைகள் 4 உடலில் 10 விழுக்காடு தீப்புண் காயங்களுக்கு இலக்காகினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தமிழகம் திருச்சி நல்லவனப்பட்டி எனும் ஊரில் ஆட்டுக்குட்டி ஒன்று மனித முகத் தோற்றத்திற்கு ஒப்பாக பிறந்து பொதுமக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.
அந்த பகுதியில் உள்ள விவசாயி வீடொன்றில் வளர்ந்த ஆடு மனித உடலமைப்பை கொண்ட குட்டியை ஈன்றுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. 2 குட்டிகளை ஈன்ற அந்த ஆட்டின் ஒரு குட்டி மட்டும் வழக்கமான குட்டியை போல் இல்லாமல் மனித முகம் மட்டுமின்றி உடலும் 2 கைகள் 2 கால்களைப் போன்று மனித உடலமைப்பையே கொண்டிருந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. எனினும் அந்த ஆட்டுக்குட்டி பிறந்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.